ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்ல கோட் சேல் அப்படின்னு சொல்லி ஆஃபர் ஈவெண்ட் வந்துருக்குங்க. ஜூலை 20 to 25 இந்த டேட்ல வந்துக்குது. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, பொருட்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோம் உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கோட் சேல் ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி, அதே போல நம்மளுக்கு ஆக்சிஸ் பேங்க் இதுக்குள்ள கிரெடிட் கார்டுக்குலாம் 10% வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவா. சரிங்களா? அதே போல மொபைல் ஃபோன்ஸ்க்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ஆஃபர் விட்டுருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே போல இந்த இதுல வந்து என்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லி பார்த்துலங்க. ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய ஆஃபர் விட்டுருக்காங்க. அதே போல எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஐட்டத்துக்கும் விட்டுருக்காங்க. இது மாதிரி எக்கச்சக்கமா ஆஃபர் விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாங்க. டிவியில 10,000 ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸ் அதாவது ஐபோன் 15 வந்து நம்மளுக்கு 64,000 கொடுக்குறேன். இது மாதிரி எக்கச்சக்கமா ஆஃபர்ஸ் இருக்குது. இன்னும் ரிவீல் பண்ணல. அப்படி ஒவ்வொரு டைமுக்கு அவங்க ரிவீல் பண்றாங்க. இப்போதைக்கு ரிவீல் பண்ணுறதை நம்ம பார்த்துலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் கேட்டகரியிலிருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாமா? இப்போ மொபைல் ஃபோன் கேட்டகரியை எடுத்துக்கலாம். இப்போ ஐபோன் 15 வந்து 64,500 கொடுக்குறேன்னு. மோட்டோ H50 ஃபியூஷன் வந்து 21,000 கொடுக்குறேன்னு. இப்போ பாத்தீங்களா, சாம்சங் கேலக்ஸி S23 FT 34,000 கொடுக்குறேன்னு. ஒரு நல்ல ஃபோன் தாங்க. ஆனா என்ன தெரியுமா, சார்ஜர் கூட வராது. இப்போ எந்த ஃபோன் எடுக்கிறதா இருந்தாலுமே நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை கிளிக் பண்ணீங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பாருங்க. பேட்டரி கொஞ்சம் வீக்கா இருக்குது. இந்த போனை இது மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு டிவி வாங்குறீங்க, இல்ல ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறீங்கன்னா அது மாதிரி ரிவ்யூ பாருங்க. ரிவ்யூ பார்த்துட்டு அந்த பொருள் நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தா வாங்குங்க. இதுல பாத்தீங்கன்னா நல்ல போன்னு இப்போ பேட்டரி கொஞ்சம் கம்மியா இருக்குது. பேட்டரியோட ஹெல்த் கம்மியா இருக்குது. அப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்றது? இப்போ அது பார்த்தா 8,000 ரேட்டிங் கொடுத்துறாங்க. அப்பவே பேட்டரி எவ்வளவு இதா கொடுத்துறான்னு பாருங்க. ஏன்னா ரேட்டிங் எவ்வளவு கொடுத்துறான்னு சொல்லி பார்த்து சொல்லணும். இப்போ 1,00,000 இருந்தா பரவாயில்ல. இப்போ 8,000க்கு இத்தனை பேர் பேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்காங்க. அப்போ நீங்களே செக் பண்ணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வாங்கலாங்க. சரிங்களா? டிவியா இருந்தாலும் சரி, ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி, ஏர் கூலர், இது மாதிரி எல்லா பொருள் வேணா வாங்கலாங்க. அடுத்தது இன்னும் முக்கியமான ஆஃபர்ஸ்ல இருக்குது பார்க்கலாம். அடுத்தது நம்மளுக்கு என்னென்ன பேங்க்குக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்க. மோட்டோ G34 எப்பவுமே சொல்றாப்புல ₹1 கம்மியா 10,000 அப்படின்னு இருக்கிறாங்க. அதே போல நம்மளுக்கு S23 பார்த்துட்டோம். S23 வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் மோட்டோ H50 ஃபியூஷன் என்னடா 21,000 சொன்னீங்க, பார்த்தா இப்போ 23,000 ஏதோ பேங்க் ஆஃபர் அதை சொன்னேன். ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி இது மாதிரி பேங்குக்குலாம் 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வரனால அந்த பிரைஸ் அப்படின்னு இருக்கிறானுங்க. அதுல சொல்லவே முடியாது. எல்லா ஃபோனும் அப்படித்தான் சொல்லுவானுங்க. முன்னாடி வந்து ஒரு விலையா இருக்கு, உள்ள போய் பார்த்து ஒரு விலையா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு கார்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா கார்டு நிறைய பேர் இருக்காது, ஒரு சில பேருக்கு தான் இருக்கு. அதனால அவங்க வந்து அப்படி மைண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டிவி வந்து நம்மளுக்கு நிறைய டிவிக்கு ஆஃபர் விட்டுருக்காங்க. இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா பொருள் வாங்கணும்னா நீங்க வாங்குங்க. ஏன்னா இன்னும் 2 மாசம், அதாவது செப்டம்பர், அக்டோபர் அந்த மந்த்ல நம்மளுக்கு பிக் பில்லியன் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வருதுங்க. பிளிப்கார்ட்ல மெகா ஆஃபர். சரிங்களா? அதான் நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு படி மேல ஆஃபர் விடுவாங்க. அவ்வளோ ஆஃபர் விடுவாங்க. எல்லா மொபைலுக்கு ஆஃபர் விடுவாங்க. அப்போ வாங்கன்னா வாங்க. இல்ல ப்ரோ எனக்கு எமர்ஜென்சி கண்டிப்பா வாங்கணும்னா நீங்க வாங்கி இந்த ஆஃபர் ஈவெண்ட்ல. இல்ல ப்ரோ எமர்ஜென்சில உள்ள 2 மாசம் வெயிட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் மாத்தி அந்த டைம்ல ஆஃபர் விடுவாங்க. இது இல்லைன்னா அதுல பை பண்ணிக்கலாம், இல்ல அதுல இல்லைன்னா இதுல பை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல பையா இருக்கு. சரிங்களா? அப்புறம் ஏதாவது டவுட்டை கண்டிப்பா கன்பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரி பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் ஒவ்வொரு ஆஃபர் ஈவெண்ட் வரும்போது முன்கூட்டிய வீடியோ போடுது, ஆஃபர் வந்த பின்னாடி வீடியோ மேக் பண்ணி போடுது எப்படின்னு சொல்லி. அப்புறம் பிளிப்கார்ட்ல எப்படி ஆர்டர் பண்றது, அமேசான்ல எப்படி ஆர்டர் பண்றது, ஆர்டர் வேண்டாம் கேன்சல் எப்படி பண்றது, ரிட்டர்ன் ரீஃபண்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தெளிய வீடியோ போடுது. அதே போல இஎம்ஐல எப்படி பொருட்கள் வாங்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுல இஎம்ஐல எப்படி பொருட்கள் வாங்க சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல நாங்க வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.